Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல February 14 cook with comali ஷோல கனியக்கா செஞ்ச அசத்துன stuffed bread ball rabdi எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் rabdi செய்யிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை வந்து நல்லா 1/4 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும். ஸ்டார்டிங்ல பாலை வந்து ஹைல வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து சிம்ல மாத்திக்கலாம். பாலை வந்து கிண்டிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டால் போதும். ஏன்னா இதில் வந்து ஆடை படியும்ல, அதை வந்து நம்ம சேர்த்து உள்ளே விடணும். ஒரு ஸ்பூனை வச்சு ஆடையை வலிச்சு விட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கணும். ரப்டியில் நிறைய ஆடை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கிண்ட வேணாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஆடையை மட்டும் நம்ம வந்து எடுத்து உள்ளே விட்டால் போதும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஆடை ஃபார்ம் ஆகாது. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சளை ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சளை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். பால் கெட்டு போயிடுமோன்ற பயம் வேணாம். பால் வந்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்சதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ வந்து பயப்படாமல் சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதை விட வந்து மஞ்சள் வந்து நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ வந்து நான் மஞ்சள் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சளை தண்ணியில் கலந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்படியே பாலை வந்து நல்லா வற்ற விடுங்க. நல்லா வற்றினதும் இது கூட வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக போதும்னா நீங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கூட ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் தூள் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரப்டியோட வாசனை வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பாதாம், ஒரு 7-8 பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட முந்திரி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட் பால்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 7-8 பிரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டோட கார்னர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்னர் பீசஸை நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையிலே நல்லா பிரெட்டை பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதுனாலும் சரி. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட பால் சேர்த்துட்டு இது நம்ம வந்து குலாப் ஜாமுன் மாவு மாதிரி பிசைய போகிறோம். பால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதை வந்து தண்ணி ஆகிடக்கூடாது. எனக்கு வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிராக்ஸ் விழுகாது. நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் பால்கோவாவில் நட்ஸு சேர்த்து வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ தட் நமக்கு வந்து பால்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை கொதிக்க விட்டோம்னா இது அப்படியே பிசுன்னு வரும். அந்த மாதிரி வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் பால்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் பால்ஸை 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக.
அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணாமல் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பால்ஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மேலே மட்டும் நல்லா பொரிஞ்ச மாதிரி தெரியும், உள்ளுக்கு அப்படி மாவு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யணும். அதே மாதிரி நம்ம அந்த பிரெட் பால்ஸை எண்ணெய்க்குள்ளே சேர்க்குறப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே சட்டியோடு ஒட்டிடும். ஸோ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த பிரெட் பால்ஸை எண்ணெயில் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடாகவே அப்படியே ஜீராவோட சேர்த்துருங்க. ஒரு 1 மினிட் மட்டும் இதை நம்ம ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம ரப்டியோடு சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ரப்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அந்த பிரெட் பால்ஸ் வச்சிடலாம். அப்புறம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக ரப்டி சேர்த்துக்கிறேன். நம்மளோட சுவையான ஸ்டஃப்டு பிரெட் பால்ஸ் ரப்டி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.